ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துலேருந்து தாங்க வந்திருக்கு. அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் சூளைக்காக வேலைக்கு போகிற ஒரு 25 வயசு உள்ள ஒரு வாலிபனுக்கு நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வியூவர்ஸாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமாக பேச வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் தாங்க நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2001 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 25 வயசு வாலிபன் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட பேரு தர்மருங்க. இந்த தர்மர் அப்படின்றவரோட குடும்பத்துல அவங்க அப்பா, அம்மா, 3 தங்கச்சிங்க. இந்த தர்மர் அப்படின்றவர் தான் மூத்த பையன். இவங்க 6 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சாலும் இவங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கவே இல்லைங்க அந்த காலகட்டத்துல. அதனால இந்த தர்மர் என்ன பண்றாருன்னா, ஒரு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகலாம், அங்க முன்கூட்டியே அட்வான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போதைக்கு நம்மளோட பிரச்சனை தீர்ற அளவுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கடலூர்ல இவங்களோட கிராமத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு செங்கல் சூளையில இவருக்கு வேலையும் கிடைக்குதுங்க. அதே போல அங்கேயும் கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி இவங்களோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஓட்டிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த செங்கல் சூளைக்கு வேலைக்கு போன பிறகுதான் இந்த தர்மரோட வாழ்க்கையில பல அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மர் அப்படின்றவர் வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மரோட சேர்ந்து இன்னும் ஒருத்தர் இருக்காருங்க. அவரோட பேர் சக்திவேல். இந்த 2 பேருமே அங்க செங்கல் சூளையில வேலை செய்ய போன இடத்துல தான் ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க ஒரு வாரத்திலேயே. அதே போல இவங்க 2 பேத்துக்குமே ஒரே ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த குடிசை மாதிரியான ஒரு வீடு தாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே இவங்க தங்கிக்கலாம், வெளியே வச்சு கூட சமைச்சிக்கலாம், இல்லை உள்ளே கூட சமைச்சிக்கலாம், இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் மேக்சிமம் இவங்க 2 பேருமே பாய்ஸ் அப்படின்றதுனால பக்கத்து குடிசையிலேயே சாப்பாடு சொல்லிடுவாங்க. அதுக்கான செலவை இவங்க கொடுத்துருவாங்க. அப்படியே 1 வாரம் போயிடுச்சுங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த தர்மருக்கு திகிலான அமானுஷ சம்பவம் நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல் சூளையில நைட்லலாம் அந்த செங்கலை பற்ற வச்சு செங்கலை சுடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, செங்கல் வேக வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு இதில் நிறைய கட்டைங்களாம் அடுக்கி வச்சு அந்த செங்கலை அந்த நெருப்பு பற்ற வச்சுட்டு வந்துட்டாங்க, செங்கல் வேகட்டும் அப்படின்னு. அப்படியே இந்த தர்மரும் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட குடிசையில படுத்துட்டு இருக்காங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த சக்திவேல், தர்மர் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குது. இந்த தர்மர் அப்படின்றவருக்கு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருந்தவருக்கு யாரோ அப்படியே வீச்சுன்னு கத்துற மாதிரி, யாரோ ஒரு ஆண் வேகமா கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டது. இந்த டைம்ல யாருடா அப்படின்னு இந்த தர்மர் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாருங்க. ஆனா சக்திவேல் அப்படின்றவர் தூங்கிட்டே தான் இருக்காரு. அப்படியே இந்த சத்தம் வேகமா கேட்குது. எந்த இடத்துல இருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடிசையில இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 200-300 மீட்டர் தாண்டி ஃபுல் இருட்டான ஒரு இடம் தாங்க. நிறைய இந்த புதர்கள், இந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் அடர்ந்து போயிருக்கும். அந்த இடத்து பக்கத்துல இருந்துதான் அந்த சத்தம் கேட்குது. அப்படியே தர்மர் யாருக்கோ ஏதோ அடிபட்டுருச்சா, என்னத்துக்காக இப்படி கத்துறாங்க அப்படின்னு புரியாமலே அப்படியே அந்த குடிசையிலிருந்து மெதுவா எந்திரிச்சு போய் அந்த இடத்த பார்க்கலான்னு போறாங்க. அப்படி போன இடத்துலதான் இந்த தர்மர் ஒரு பயங்கரமான காட்சி ஒண்ணு பாக்குறாரு. அப்படி என்ன பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நல்ல புதர் மாதிரி அடர்ந்து போன அந்த இருட்டான இடத்துல இருந்து அப்படியே சருன்னு கண்ணிமிக்கிற நேரத்துல இந்த செங்கல் சூளையில அந்த செங்கல் வெந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த நோக்கி யாரோ ஒரு ஆண் ஓடுற மாதிரி பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆள், நல்ல உடல் பாடியான ஒரு ஆள் தாங்க. அப்படி சர்ன்னு ஓடுற மாதிரி பார்த்திருக்காரு இந்த தர்மர். யாருடா இந்நேரத்துல ஓடுறாங்க அப்படின்னு இவருக்கு அப்படியே பயங்கரமா பயந்துட்டாருங்க. அப்படியே யாரா இருக்கும்னு மெதுவா அந்த செங்கல் சூளை பக்கம் போறாரு. அப்படி போன பிறகுதான் தர்மருக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. அரண்டு போய் நிக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மெதுவா செங்கல் சூளை பக்கம் போனவர் அந்த இடத்துல போயிட்டு சுத்தி பார்க்குறாங்க. எந்த ஒரு ஆளுமே கிடையாதுங்க. சத்தம் போட்டு கூட பார்க்குறாங்க, எந்த ஒரு ஆளுமே கிடையாது. அப்போ நம்ம வந்தது பார்த்தோமே, யாரா இருக்கும் அப்படின்னு நல்லா அப்படியே சுற்றி தேடிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த புதர் பக்கம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சின்னதாக அந்த
சூளையில வந்து அந்த நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போதே நல்லா அப்படியே உடல் எல்லாம் வெந்து போன மாதிரி, அப்படியே பாதி தீயில வெந்த ஒரு உடல் மாதிரி அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தவர் அப்படியே அரண்டு போய் நிக்கிறாருங்க. கத்தவும் முடியல, பேசவும் முடியல, எதுவுமே பண்ண முடியாம அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்படி திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கும்போது இந்த சக்திவேல் அப்படின்றவங்க அவங்களோட குடிசையில இருந்து இந்த தர்மரை தேடுறாருங்க. எங்கேயுமே காணமே அப்படின்னு மெதுவா சரி இங்கதான் வந்திருப்பானோன்னு அந்த செங்கல் சூளை பக்கம் வராரு. வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு இடத்த உத்து பார்த்தபடி அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அப்படியே சக்திவேல் பக்கத்துல வந்து எதுக்குடா இங்க வந்து நின்றுட்டு இருக்க, என்னத்தடா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போதும் இந்த தர்மர் வந்து எதுவுமே பேசலைங்க. அப்படியே அமைதியாவே இருந்திருக்காரு. ஒரு இடத்த பார்த்து கை மட்டும் காட்டியிருக்காரு, அங்க பாரு அப்படின்னு. அப்படி கை காட்டின இடத்துல இந்த சக்திவேல் அப்படின்றவருக்கு எந்த ஒரு உருவமும் எதுவுமே தெரியலங்க. அங்கெல்லாம் எதுவுமே இல்லடா வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே இவங்களோட குடிசைக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த பிறகும் இந்த தர்மர் வந்து நார்மல் நிலைக்கு வரவே இல்லைங்க. இந்த சக்திவேலுக்கு ஒரு வித பயம் இருந்தாலும் சரி ஓகே எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்னு அப்படியே தர்மரை படுக்க வச்சுட்டாங்க. படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தவர் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல மறுபடியும் இந்த தர்மர் அப்படின்றவரை எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டாருங்க. மீண்டும் யதார்த்தமா எந்திரிச்சு பார்த்த அந்த சக்திவேல் அப்படியே தர்மர் உட்காந்துட்டு இருக்கிற தோற்றத்தை பார்த்து பயந்தே போயிட்டாருங்க. அப்படியே நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது எந்திரிச்சு பார்க்கும்போது யாராவது திடுக்குன்னு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், அதனால அந்த பயத்துல அப்படியே நடுங்கிட்டு இருக்காரு. எதுக்கடா அப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே தர்மர் வந்து அங்க பாருடா, அங்க உனக்கு யாராவது உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுதா, வர்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. டேய் அங்க எதையுமே இல்லடா, வந்து படுடா அப்படின்னு திட்டிக்கிட்டே அப்படியே சொல்லும்போது, இல்லடா அங்க பாரு, அங்க அப்படியே தீயில பாதி எரிஞ்ச மாதிரி அப்படியே தோலெல்லாம் பிஞ்சு போய் அங்கங்க ரத்தமெல்லாம் வெளியே வர மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு ஆள் வந்து நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. டேய் நீ பயந்து போயிருக்க, அதனால உனக்கு அந்த மாதிரிலாம் தெரியுது, நீ அமைதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு இந்த தர்மரும் அப்படியே மெதுவா படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 7 மணி 7:30 மணி ஆகுதுங்க. இந்த சக்திவேல் அப்படின்றவங்க காலையில நேரமாவே எந்திரிச்சு அந்த சூளையில போய் அந்த செங்கல் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. ஆனா இந்த தர்மரை வந்து கவனிக்கல. அப்படியே போயிட்டு ஒரு 8 மணி 8:30 மணி பக்கமா இந்த குடிசைக்கு வராங்க. அப்பவும் தர்மர் வந்து எந்திரிக்கவே இல்லை. என்னடா இவன் இன்ன வரைக்கும் தூங்குறானே, இவ்வளவு நேரம் தூங்க மாட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு சக்திவேல் வந்து எழுப்புறாருங்க. அப்படி எழுப்பும் போதுதான் இந்த தர்மருக்கு பயங்கரமான காய்ச்சல் அடிச்சுட்டு இருந்திருக்கு. என்னடா திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது நைட்டு எதையோ பார்த்து பயந்துருப்போம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாந்திரிகரை வச்சு மந்திரிச்சு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போதுதான் இந்த பையனை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க, இங்க இருந்த இவனோட உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரா இவன் உளறிட்டு இருக்கான் அப்படின்னு அதையும் பெருசுப்படுத்தாம அந்த திருநீரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே தர்மரை வந்து குடிசையில படுக்க வச்சிருந்திருக்காங்க. அப்போ இந்த திருநீரை மட்டும் வச்சு விட்டுட்டு அப்படியே தர்மர் அந்த குடிசையிலே தான் இருந்திருக்காரு. அந்த செங்கல் சூளை பக்கம் போகவே இல்லை. ஆனா மதிய சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஈவினிங் இவங்களுக்கு வேலையை முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்றாங்க. அப்பவும் தர்மர் அப்படியே நார்மல் நிலைமையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பயங்கர காய்ச்சலோட. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அதன் பிறகு எல்லாரும் தூங்கி ஒரு 12 மணி 12:15 இருக்கும். அந்த நேரத்துல இந்த தர்மர் மட்டும் வித்தியாசமான ஒரு செயலை செய்யறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்திவேல் அப்படின்றவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது இந்த தர்மர் மட்டும் எழுந்து நேரா அந்த செங்கல் சூளை பக்கம் தானாவே நடந்து போறாரு. அதை வந்து இந்த பக்கத்து குடிசையில இருக்கிற ஒரு நபர் தாங்க பார்த்துருக்காங்க. என்னடா இவன் இந்த நேரத்துல நடந்து போறானே அப்படின்னு பின்னாடியே போகும்போதுதான் இன்னொரு விஷயத்த கண்காணிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இவர் போற திசையை நோக்கி ஒரு ஆணோட உருவம் நல்ல பாதி முக்காவாசி அப்படியே தீர எரிஞ்ச ஒரு உருவம் மாதிரி அப்படியே இந்த தர்மருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. பின்னாடியே தர்மர் போயிட்டு இருக்காருங்க. பார்த்தவங்க அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இவனுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு உருவம் போயிட்டு இருக்கே அப்படின்னு தர்மரை சத்தம் போட்டு கூப்பிடலான்னாலும் இவங்களுக்கும் பயங்க. அப்படியே அந்த குடிசையில இருந்த அந்த சக்திவேலையும் இன்னும் 2 குடிசையில இருக்கிறவங்களையும் அப்படியே வேகமா எழுப்பி கூட்டிக்கிட்டே அந்த தர்மர் போற திசையை நோக்கி காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே அப்படியே அரண்டு போயிட்டாங்க. அந்த உருவம் அவ்வளவு ஒரு கொடூரமா விகாரமா இருந்திருக்கு. அப்படியே இங்க இருந்து எல்லாருமே தர்மா வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா தர்மா வந்து திரும்பி கூட பார்க்கலங்க. அப்படியே நேரா அந்த உருவத்துக்கு பின்னாடியே போறாங்க. எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த செங்கல் சூளையில மேல வரைக்கும் ஏறிட்டாங்க. அங்க நெருப்பி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே குதிக்கிறதுக்காக தான் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிருக்கு. வேகமா ஓட்டி போய் இந்த தர்மர் அப்படின்றவரை கீழே அப்படியே மெதுவா கூட்டிட்டு வரலான்னு வரும்போதும் இந்த தர்மா வந்து தர்மா தர்மா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு அவர் கேட்கிறாருங்க.
ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம அப்படியே மீண்டும் மீண்டும் அந்த நெருப்பு எரியறதுல போய் குதிக்கிறதுக்காக போறாரு. அப்படியே 4 அறை சப்பு சப்பு சப்புன்னு அரைஞ்சு அதுக்கப்புறமா அப்படியே கூட்டிட்டு வந்திருக்காங்க கீழே அந்த சக்திவேல் அப்படின்றவங்க. அப்படியே நேரா அந்த குடிசையில போயிட்டு உக்காந்துட்டு, ஏன்டா இப்படி பண்ற, என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் தர்மர் வந்து கொஞ்சம் சுய நினைவுக்கு வர்றாருங்க. அவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை நடந்தது என்னன்னு. அதன் பிறகுதான் இந்த சக்திவேல் அப்படின்றவருக்கு புரிஞ்சிருக்கு இந்த மாந்திரியர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சக்திவேல் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே காலையில ஒரு மாந்திரிகிட்ட போய் பாக்குறாருங்க. ஆல்ரெடி இவங்க பார்த்துட்டு வந்தாங்களே அவரவே. அவங்க போயிட்டு, ஏன் சாமி அப்படி சொன்னீங்க, இவன் நைட்டும் அந்த மாதிரி பண்றதுக்கு போயிட்டான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவனுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போதான் அந்த மாந்திரிகர் என்ன சொல்றாருன்னா, அவனை வந்து ஒரு துஷ்ட ஆன்மா பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, கண்டிப்பா அந்த ஆன்மா இவனை கூட்டிட்டு போகாம விடாது, அதனால நீங்க இவனை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க, அங்க போன பிறகு எதுவா இருந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சாமி இப்படி சொல்லி மொட்டையா அனுப்புறீங்க, என்னன்னு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் அந்த மாந்திரியர் என்ன சொல்றாருன்னா, அப்படியே அந்த செங்கல் சூளையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வேலைக்கு போனாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூளையில வந்து ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தவர் குடும்ப பிரச்சனையின் காரணமா அன்னைக்கு நைட்டும் இந்த மாதிரி அந்த செங்கல் எல்லாம் வேக வைக்கிறதுக்காக நிறைய தீ மூட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த தீயில வந்துட்டு அந்த ஆளு யாருக்கும் தெரியாம நடுராத்திரில போய் இறங்கி தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அந்த ஆளோட ஆன்மா அகால மரணம் அடைஞ்சதுனால இந்த எப்பவுமே இறந்தவங்களோட ஆன்மாவுக்கு வந்து 2 குணம் இருக்குங்க. ஒண்ணு வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கும், ஒண்ணு வந்து சாந்தமா இருக்கும். அதே போல்தான் இந்த இறந்து போன ஆன்மாவும் ரொம்ப மூர்க்கத்தனமா நம்ம குடிசையில வேற யாராவது வந்து தங்குவாங்களா, அவங்கள நம்ம எப்படியாவது கூட்டிட்டு போலாமா, நமக்கு துணை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் கரெக்டா இவங்க குடியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த குடிசையில இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்து இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்து அவங்க இந்த சூளையை விட்டு ஓடியே போயிட்டாங்க யார்கிட்டையும் சொல்லாமலே. அதே போலதான் இந்த தடவை இந்த தர்மாவை வந்து அப்படியே நேரா இந்த ஆன்மாவோட வசப்படுத்தி இந்த தர்மாவை வந்து எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு தான் கூட்டிட்டு போயிருக்கு. அப்போதான் கரெக்டா அந்த பக்கத்து குடிசையில இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து காப்பாத்திட்டாங்க. மீண்டும் மீண்டும் உங்களால காப்பாற்ற முடியாது, அவனை அந்த ஊருக்கே அனுப்பி வச்சிருங்க, அவங்களோட ஊருக்கே அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாந்திரியர் சொல்றது கேட்டுட்டு இந்த சக்திவேலும் இந்த தர்மாவும் என்ன பண்றாங்கன்னா, நான் வேற நிறைய அட்வான்ஸ் வாங்கிட்டேன், இதை நம்பித்தான் என் குடும்பமே இருக்கு, என்ன நடந்தாலும் சரி நான் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சக்திவேல் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகேடா நீ போக வேண்டாம், ஆனா ஒரு 2-3 நாளைக்கு உங்க கிராமத்துல போய் இருந்துட்டு வா, உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு இல்லை எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல அந்த சூளையோட ஓனர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தர்மா வந்து அவங்களோட ஊருக்கு கிளம்புறாரு. அதன் பிறகு இந்த தர்மா அவங்களோட கிராமத்துக்கு போறாருங்க. நைட் டைம்ல தான் போறாரு. நைட்டு ஒரு 8 மணிக்கு ஆயிடுச்சுங்க. இவங்களோட கிராமத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஆனா இவங்களோட ஊருக்குள்ள போற பஸ் அந்த டைமுக்கு கிடையாது. அதனால அந்த இடத்துல இருந்து மீண்டும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே வராருங்க நிலா வெளிச்சத்தோட. அப்படியே நல்லா நார்மலா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த 1 கிலோமீட்டர் தாண்டிட்டாருங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நிறைய கிராமங்கள்லாம் இடையில இருந்ததுனால அப்படியே மெதுமெதுவா தாண்டி வந்துட்டார். மீதி இருக்கிற இந்த 1 கிலோமீட்டர் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு இடம்னு சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டான ஒரு இடம், நிறைய வயல் பகுதிகள் தான் இருக்கு. அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது. இவங்க வர டைமும் 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நார்மலாகவே இந்த வழிபாதையில் அதிகமான ஆட்கள் போக மாட்டாங்க. அப்படியே இந்த தர்மா வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இந்த தர்மா அப்படின்றவருக்கு ரொம்பவே பயங்க இந்த இருட்டை பார்த்தாவே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் சோலையில் பார்த்தாரு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம், அந்த உருவத்தை பார்த்ததுலேருந்து இந்த இருட்டை பார்த்தாவே அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஆனால் ஆல்ரெடி இந்த சாலையில் வந்து அவர் 10-11 மணி ஆனாலுமே தைரியமாக நடந்து போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த டைமு அந்த ரோட்டில் நடந்து போகிறதுக்கே நடுங்கிக்கிட்டே போயிட்டுருக்காரு. எங்கேயாவது அந்த உருவம் மறுபடியும் நம்ம பார்த்துருவோமோ, நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயத்தோடு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்லாவே திடகாத்திரமான நல்ல வாட்டசாட்டமான ஒரு நபர் வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு அப்படியே இவருக்கு பின்னாடி வர மாதிரி பார்க்குறாரு. அப்படியே மெதுவாக திரும்பி பார்த்துட்டு, அப்பாடா நமக்கு இப்போதான் ஒரு ஆள் வந்திருக்காங்க, நம்ம பேச்சு துணைக்கோ இல்லை நம்ம தைரியமாக போகிறதுக்கோ ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க. இந்த தர்மாவுக்கு பின்னாடி தான் அந்த ஆள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த தர்மா வந்து கொஞ்சம் நடைய வந்து வேகமாக வைக்கிறாரு. சரி ஓகே, இவர் எவ்வளோ தூரம் வருவாருன்னு தெரியாது, அவரோட பாதுகாப்புலேயே நம்ம போகலான்னு.
அப்படி பார்க்கும்போது இந்த தர்மா வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த நபரை பார்த்தாங்களோ அதே நபர் வந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே தாங்க இருக்காங்க. இந்த ஆள் வந்து முன்னாடியும் வரமாட்டாரு, ரொம்ப பின்னாடியும் இல்லை. எப்ப பார்த்தாலுமே இந்த தர்மா எவ்வளவு தூரத்துல பாக்குறாரோ அவ்வளவு தூரத்திலே தான் இருக்காங்க. சரி, இந்த ஆள் யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு நின்று பார்ப்போம் அப்படின்னாலும் அதே உருவம் சேம் அங்கே நின்றுதுங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்கிறதே இல்லை. இப்படியே நடக்குதே அப்படின்னு அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டாங்க பயத்தோடையே. அதன் பிறகு அப்படியே ஒரு சின்ன தெருவிளக்கு ஒன்று வருது. அந்த தெருவிளக்கு கடந்துட்டா மறுபடியும் கொஞ்சம் இருட்டுதான். அப்படி அந்த தெருவிளக்கு பக்கமா வந்த பிறகு தர்மா வந்து அந்த தெருவிளக்கு தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டாருங்க. அப்போதான் அந்த உருவம் அந்த தெருவிளக்கு கரெக்டா வர வேண்டிய சூழ்நிலை. ஆனா அந்த உருவம் அங்க வரவே இல்லை. எங்கடா போயிருப்பாரு அப்படின்னு அந்த தெருவிளக்கு பக்கம் நின்று பார்த்துட்டே இருக்காரு. அந்த உருவம் அப்படியே மெதுவா அந்த தெருவிளக்கு பக்கம் அந்த வெளிச்சத்தோட பக்கத்துல வந்து நிற்கும் போது தர்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. எதுக்குடா நம்ம நின்னோம் அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த செங்கல் சூளையில பார்த்தா அதே எரிஞ்ச உருவம். அந்த உருவம் தாங்க அந்த வெள்ளை வெட்டி சட்டை போட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்த உருவம். அந்த உருவத்தை வெளிச்சத்துல பார்த்தவரு அப்படியே ஆணு கத்திக்கிட்டே ஏண்டா நின்னோன்னு அப்படியே இவர் வேண்டாத தெய்வம் இல்லைங்க, ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஓடி இவரு கொஞ்ச தூரம் ஒரு 200 மீட்டர் ஓடிட்டாருங்க வேக வேகமா. அதுக்கப்புறம் இவரால் ஓட முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இந்த தர்மாவுக்கு பக்கத்துலயே ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ்லயே அந்த உருவம் மறுபடியும் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தவரும் அப்படியே அரண்டு கதி கலங்கி போயிட்டாருங்க. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது உயிர் பொழைச்சா போதுண்டா சாமின்னு மறுபடியும் ஓட்டம் பிடிக்கிறாரு. அப்படி ஓடும் போதே இவர் கொண்டுட்டு வந்த பைய துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அந்த பைய கூட அதே இடத்துல தூக்கி வீசிட்டு நம்ம மட்டும் ஓடுனா போதும் அப்படின்னு அப்படியே வேக வேகமா ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர் தாண்டி ஒரு சின்ன கோவில் ஒண்ணு இருக்குங்க. அந்த விநாயகர் கோவிலுக்குள்ள ஓடிட்டாங்க. பெரிய அரச மரம், அந்த அரச மரத்தை சுத்தி சின்னதா அந்த கம்பி கேட் போட்ட மாதிரி இருக்கு. அப்படியே திறந்துட்டு வேக வேகமா ஓடுனவர் தடிக்கி அந்த படியிலே விழுந்து அந்த கோவிலோட உள்ள போய் ஆனா விழுந்துட்டாருங்க. இவருக்கு கொஞ்சம் காயமும் ஆகிடுச்சு. அதன் பிறகு இந்த காயத்தெல்லாம் பெருசுபடுத்தலைங்க. மறுபடியும் அந்த உருவம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா இந்த கோவில்ல இருந்து பார்க்கும்போது இன்னொரு தெருவிளக்கு இருக்குங்க. அந்த வெளிச்சத்துல பார்த்துட்டு இருக்கும்போது சரியா அந்த விளக்கு அந்த வெளிச்சத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வரலங்க, அப்படியே காத்துல மிதந்து வர மாதிரி வந்துட்டு இருக்கு. பார்த்தவர் இன்னைக்கு இந்த கோவில் தாண்டா நமக்கு அடைக்கலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்குள்ளே இருந்துட்டாருங்க. நல்ல திருநீரெல்லாம் எடுத்து பட்டையெல்லாம் பூசிட்டு இவர் அப்படியே வேண்டாத தெய்வமே இல்லை, இவங்களோட குலதெய்வத்தையும் சேர்த்து வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாமியெல்லாம் வேண்டிகிட்டே அவர் எப்போ தூங்கினாருன்னு அவருக்கே தெரியல, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு காலையில ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல இவர் யதார்த்தமா முழிச்சு பார்க்கும்போது கோவில்ல இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ நைட்டு நடந்ததுன்னா இதுதானே அப்படின்னு அப்படியே மெதுவா எந்திரிச்சு பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த கோவில்ல இருந்து ஒரு 4 அடி தூரத்துல ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு 4 அடி தூரத்துல அப்படியே அந்த உருவம் இந்த நபரை பார்த்து தர்மரை பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரி பார்த்துருக்காரு. அதன் பிறகு விடிஞ்சாதான்டா நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு விடிய இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி பக்கமா நல்ல ஒரு அளவுக்கு நடமாட்டம்லாம் ஆரம்பிச்சிச்சு, மக்களோட நடமாட்டம். அப்படியே கொஞ்சம் வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகுதான் அவர் அப்படியே வீட்டுக்கு போறாருங்க. இந்த துணி பைய கூட மறந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த தர்மா வந்து வீட்டுக்கு போறாருங்க. இவர் போற நிலைமையை பார்த்தாவே ரொம்ப டயர்டா இருந்திருக்கிறாரு. அப்படி பார்த்த அவங்க அப்பா அம்மா சரி இவ்வளவு தூரம் அவன் டிராவல் பண்ணி வந்ததுலதான் இப்படி இருந்திருப்பான், அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்ப காலையில பஸ்ஸுக்கு தான் இறங்கி வராருன்னு நினைச்சிட்டாருங்க. அதுக்கப்புறமா இந்த தர்மா வந்து ரொம்ப டயர்டா இருந்ததுனால குளிச்சுட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த தர்மாவும் குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போய் படுக்கிறாருங்க. அப்படி படுக்கும்போது மீண்டும் இவருக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது. அந்த கனவுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லாவே பட்ட பகல்ல தாங்க ஒரு 9 மணி 10 மணிக்கு தான் இவர் தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த தர்மா அப்படி அங்க செங்கல் சூளையில இருக்கிற மாதிரியான அமைப்புல பாக்குறாரு. அப்போ நேரா அந்த வீட்டுக்கு அந்த கருப்பான அந்த எரிஞ்ச உருவம் அப்படியே வர்றது மாதிரியும் இந்த தர்மாவை வந்து கை பிடிச்சி கூட்டிட்டு போய் மீண்டும் அந்த செங்கல் சூளையில அந்த நெருப்புல இறக்கி விடுற மாதிரியும் கனவு கண்டுட்டு ஆணை அலறிக்கிட்டே அந்த தர்மா எந்திரிச்சிட்டாருங்க அந்த கனவுல இருந்து. அப்படியே இந்த தர்மா ஆண் கத்தி எந்திரிச்சதுல அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பயந்தே போயிட்டாங்க. எதுக்குடா பட்டாப்பாக்காலேயே இந்த பையன் இப்படி கத்துறான் அப்படின்னு. அதன் பிறகு அப்படியே
ஓடி வந்து என்னப்பாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் இந்த தர்மா அப்படின்றவர் ஒரு கெட்ட கனவு கண்டமா, அந்த கனவுல இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா விடுப்பா, இதுல கனவு தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதன் பிறகு இந்த தர்மா வந்து அங்க அந்த செங்கல் சூளைக்கு நான் இனிமே வேலைக்கு போகலப்பா, நான் இனிமே போகல அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது தான் அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாருங்க. அதன் பிறகு இங்க வர்ற வழியில அந்த தர்மாவை பின்தொடர்ந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் சொல்லிட்டு நான் நைட்டே வந்துட்டேப்பா, அந்த கோவில்ல படுத்து தூங்கிட்டேன், இப்போதான் நான் எந்திரிச்சு அந்த கோவில்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா இவ்வளோ நடந்திருக்கு, நீ வந்ததும் இதை சொல்லியிருக்க கூடாதா, எதுக்கு இப்படி பண்ணன அப்படின்னு கேட்குறாங்க. அதன் பிறகு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பதறி போயிட்டாங்க. சரி ஓகே, இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போக முடியாது, நம்ம நாளைக்கு நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அன்னைக்கு அப்படியே தர்மா வந்து சமாதானம் பண்ணி விட்டுறாங்க. அன்னைக்கு அவங்க அப்படி செஞ்சது தான் ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கும் வகையில் அன்னைக்கு நைட்டு இவங்களோட வீட்டில் பயங்கரமான ஒரு திகிலான சம்பவம் ஒன்று நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மா வீட்டில் எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்குள்ள எல்லாருமே படுத்துட்டாங்க. அது கிராம பகுதி அப்படின்றதுனால மேக்சிமம் எல்லார் வீட்லையுமே கதவை அடைச்சிருவாங்க. அதன் பிறகு இந்த வீட்டில் வந்து ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அப்படி இந்த வீட்டோட திண்ணையில் யாரோ ஒரு நபர், மர்மமான நபர் உட்காந்து ஓன்னு கதறி அழுகிற மாதிரியான சத்தம் வந்து கேட்டது. என்னடா அன்னைக்கு கேட்ட அதே சத்தம் இன்னைக்கும் கேக்குதே அப்படின்னு தர்மா வந்து தூக்கத்துல இருந்து அப்படியே துள்ளி எந்திரிச்சிட்டாருங்க. எங்க இருந்து இந்த சத்தம் கேக்குது அப்படின்னு அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டோட வாசல் பக்கத்துலதான் அந்த சத்தம் கேக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தர்மா என்ன பண்றாருன்னா அப்படியே கதவை திறக்காம அப்படியே அவங்க வீட்டுல படுத்துட்டு இருக்காருங்க. அவங்க வீடு வந்து ஒரு ஹால் மாதிரியான வீடுங்க, அதுக்கப்புறம் ஒரு கிச்சன். அந்த ஹால்ல தான் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு முழிச்சுக்கிட்டே என்னதான் பண்ணுதுன்னு பாக்கலான்னு படுத்துட்டு இருக்காரு. அப்படி படுத்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த தர்மா வந்து போர்வை விளக்கிட்டு பாக்குறாருங்க. அங்க அந்த கதவு பக்கத்துல ஒரு மர்மமான நபர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஐயோ உள்ள வந்துருச்சா அப்படின்னு நல்ல போர்வை இழுத்து போத்திக்கிட்டாருங்க. அப்படியே அந்த அழுகிற சத்தம் கொஞ்ச நேரத்துல அப்படியே நின்றுது. அதன் பிறகு அப்படியே மெதுவா அழுகிற சத்தம் கேட்டுச்சுடா, இனிமே எதுவும் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு போர்வை விலக்கி பார்த்திருக்காருங்க. அப்போ கரெக்டா அங்க எந்த ஒரு சத்தமும் கேட்கல, எந்த ஒரு உருவமும் கிடையாது. அப்போதான் அப்பாடா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மீண்டும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறார் தர்மா. அப்படி தூங்க ஆரம்பிச்ச பிறகு இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மீண்டும் ஒரு திகிலான சம்பவம் நடக்குது. அப்படி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த தர்மாவோட காலை பிடிச்சி யாரோ அப்படியே தரன்னு இழுக்கிற மாதிரி பார்த்திருக்காருங்க. அப்படியே அந்த உணர்வு ஏற்பட்டதும் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்க அதே மாதிரியான அந்த கருப்பான எரிஞ்ச உருவம் தாங்க. அப்படி பார்த்தவரு ஆணை அலற ஆரம்பிச்சுட்டாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் காணா போயிருச்சு. ஆனா அந்த வீடு முழுக்கவே அப்படியே தீயில கருகுன ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்திருக்கு. இவர் கத்துன அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சிட்டாருங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்பா இங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு இந்த தர்மா. அப்படியே தர்மாவோட அப்பா அந்த லைட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி நீர் கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அப்படியே தர்மாவை படுக்க வைக்கிறாங்க. அப்பவும் பயங்கரமான அந்த கெட்ட நாத்தம் நாறிட்டே இருக்குங்க. யாரோ அப்படியே தீயில கருகுனா எப்படி இருக்கும், அந்த பொணமெல்லாம் எரிச்சா ஒரு நாத்தம் அடிக்குமாமா, அந்த மாதிரி பயங்கரமான ஸ்மெல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா எப்படா விடியும் காத்துட்டு இருந்தவங்களுக்கு சரியா 5 மணி ஆகுதுங்க. எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க. அவங்களோட குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி அந்த கோவிலுக்கு தாங்க போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அங்க போன பிறகு அந்த சாமியார் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு இவங்க எல்லாருமே அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே குளிச்சு ரெடியாகி அந்த கோவிலுக்கு போறாங்க. போன பிறகு இந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பூசாரி கிட்ட வந்து இவங்களோட குடும்பத்துல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, குறிப்பிட்ட இடத்துல இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மா அவங்களோட குடும்பம் எல்லாருமே உட்கார வச்சுட்டு அதன் பிறகு இந்த பூசாரி போயிட்டு ஒரு சின்னதா ஒரு கம்பு மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு, குச்சி மாதிரி. அந்த குச்சியை வந்து 2-3 குச்சி எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அந்த குச்சியை அந்த தர்மாவோட தலைமையில வச்சதுமே கொஞ்ச நேரத்துல அந்த தர்மா வித்தியாசமான முறையில அப்படியே ஆணு கத்த ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்படியே ஒரு தீயில எப்படி எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடுங்க ஆரம்பிச்சுட்டாரு. அதன் பிறகு நீ இனிமே வருவியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் இனிமே வரமாட்டேன், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு அப்படியே பயங்கர ஆவேசமா அலற ஆரம்பிச்சுட்டாரு. அப்போவே இந்த குடும்பத்தாருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே அந்த பேயோட்டுற எல்லா விஷயத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இந்த தர்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. அதன் பிறகுதான் இந்த குடும்பத்துக்காரங்கள்ட்ட நடந்த விஷயத்தையே சொல்லியிருக்காங்க.
இந்த தர்மாவும் சக்திவேலும் போய் பார்க்கும்போது ஒரு மாந்திரிகர் சொன்னார் பாத்தீங்களா, ஒருத்தர் அந்த தீயில இறந்து போயிட்டாரு. சேம் அதே விஷயத்தை தான் இந்த பூசாரியும் அந்த வீட்டுல அந்த குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த தர்மா நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாருங்க. மயக்கத்துல தெளிஞ்சிட்டாரு. சரி, ஓகே, இனிமே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து குடும்பமே சேர்ந்து அந்த அங்காள பரமேஸ்வரி வணங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இந்த தர்மா கிட்ட ஒரு விஷயத்த அவங்க பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க நடந்த விஷயத்த ஏற்கனவே ஒரு மாந்திரிகர் உனக்கு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, ஏற்கனவே சொன்னாங்க, ஆனா நாங்க அதை நம்பவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது மீண்டும் அந்த மாந்திரிகர் சொன்ன விஷயத்தை தான் இந்த பூசாரியே சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பூசாரியே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்மா மீண்டும் அந்த செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்றது சாமி, எங்களோட குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, அந்த வேலைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களே ஒரு தீர்வும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எலுமிச்சை பழம், பூவு, அதுக்கப்புறம் திருநீர், இதை எல்லாத்தையுமே ஒரு கவர்ல கட்டி எடுத்துட்டு போய் அந்த குடிசைக்கு நேரா அப்படியே முன்னாடி இவங்களோட உள் நுழையிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு நேரா கட்டி விட சொல்லியிருக்காங்க. அப்படி கட்டி விட்டா மீண்டும் அந்த ஆன்மா வராது. இருந்தாலும் நீங்க எங்க போனாலும் ஒரு எலுமிச்சை பழம் கையில இருந்தே இருக்கணும், வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோவில்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த தர்மா ஒரு வாரம் வரைக்கும் அவங்களோட வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தர்மா அப்படின்றவங்க அந்த செங்கல் சூளைக்கு வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் போகிறதுக்கு முன்னாடியும் இந்த அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த பூசாரியை பார்த்து எலுமிச்சப்பழம், திருநீர், அப்புறம் இன்னும் சில பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அந்த சில மர்மமான பூஜை பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு கவர்ல கட்டி, இது கொண்டுட்டு போய் அங்க வச்சிரு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த தர்மாவும் வாரத்துக்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அங்கேயே இந்த சூழ்நிலைக்கு பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காரு. அதன் பிறகு இவருக்கு ஒரு மாசம் வரைக்கும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்கள் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அதன் பிறகுதான் இந்த தொல்லைகள்ல இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நமக்கு சொன்ன செல்வி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. இந்த செல்வி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்மாவோட தங்கச்சி 3 பேர்த்துல ஒருத்தர் தாங்க இந்த செல்வி அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு எங்க அண்ணனுக்கு 2001 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் சிஸ்டர். அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்போ மட்டும் அந்த மாந்திரியர் எங்க அண்ணனை எச்சரிச்சு வீட்டுக்கு அனுப்பாம இருந்திருந்தா எங்க அண்ணனை நாங்க உயிரோட பார்த்துருப்போமான்றதே எங்களுக்கு டவுட் தான். இருந்தாலும் அந்த மாந்திரியரும் இந்த அங்காள பரமேஸ்வரியோட அருளாலும் தான் எங்க அண்ணன் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை இதோட சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த செல்வி அப்படின்றவங்க. இப்போ அந்த தர்மாவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் பிறந்துச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதா இந்த செல்வி அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை சொன்ன செல்விக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு நாமளும் இந்த சம்பவத்தை இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரியலான கோஸ்ட் ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.